ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 15 ருபீஸுக்கும் கம்மியா இருக்கிற ஒரு பங்கு. அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து மோர் தென் 8%. ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேல்யூபிளான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க டு கெட் மோர் அப்டேட்ஸ். அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, டெலிகிராம் குரூப் இருக்கு, அண்ட் எவ்ரி வீக் நடக்க போற ஃப்ரீ ஜூம் மீட்ஸ்ல கூட நீங்க ஃப்ரீயாவே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் குரூப்ல அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அல்லது இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆல்காகோ லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் இவங்க வந்து 12 ரூபாய் 50 பைசால ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக். 1230 கோடி மார்க்கெட் கேபிட்டலோட தன்னோட 52 வீக் ஹை வந்து 19.5 அப்படிங்கிற அந்த ஹைல இருந்து இப்ப வந்து 12.5 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் லோ வந்து 9 அண்ட் 8.77% டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஸ்டாக் தான் இந்த ஆல்காகோ லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட். 2009ல 10 ரூபாய் இருந்த ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாய்னு ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 2013 அண்ட் 2016ல பைபேக் பண்ணிருக்காங்க. 2015ல 1:1 போனஸுக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா 2024ல ஒரு பங்குக்கு 3 பங்கு போனஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் எவ்ரி இயர் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்கா இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்ல ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 63.28% ப்ரமோட்டர் கிட்டையும், FII 8.83%, DII 2.25% ஹோல்டிங்ஸ் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 16,000 கோடி சேல் பண்ணி அதுல 49 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இவங்களோட சேல் 2022க்கு அப்புறமா குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன். ஓகே, அண்ட் இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்சல்யூட்லி நேம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து ஒரு லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடரா இந்த செக்டாருக்குள்ள இருக்காங்க. சோ இந்த பங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவங்களோட PE 57, இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து மைனஸ்ல இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரி PE 25 அண்ட் இந்த பங்கோட கம்மிங் இயர் சேல் வந்து 9,000 crore இருக்கும்னும், ப்ராஃபிட் வந்து டாக்ஸ் இல்லாம 7 கோடி மைனஸ்ல வருங்கிற ப்ரெடிக்ஷனாலதான் இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் வந்து இன்னைக்கு மைனஸ்ல காட்டுது. சோ இந்த மாதிரி நிறைய வேல்யூபிளான தகவல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்க தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே டு எவ்ரிவன்.